உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னை திருவொற்றியூரில் படுகொலை செய்யப்பட்ட மாணவன் தனுஷின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற வந்த அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோரை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர்களை சுற்றி வளைத்து உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருவொற்றியூர் ஜெயகோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் தனுஷ்குமார் போதைப்பொருள் பயன்பாட்டை தட்டி கேட்டதால் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 சிறார்கள் மற்றும் ஒரு கல்லூரி மாணவர் என மொத்தம் 12 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த மாணவன் தனுஷ்குமாரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோர் மாணவனின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்த அமைச்சர்களை உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் சுற்றி வளைத்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன சொல்லியிருந்தாங்க சார்? அரசு பள்ளிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் புழக்கம் தாராளமாக கிடைக்கிறது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என கூறி அமைச்சர்களின் காரை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க வீட்டுல நடந்தா ஒரு பையனை ஒரு புள்ளைய 30 பேர் சேர்ந்து ஒரு படுகொலை செஞ்சிருக்காங்க. 30 பேர் சேர்ந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. அவனுக்கு என்ன நியாயம்? என்ன பண்ண போறீங்க? என்ன சார் என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க சார். எங்க வழி சார்? எங்க வழி? வீட்டின் வெளியே நின்றிருந்த மாணவனின் உறவினர்கள் ஆதவண்ணா, இன்னும் எத்தனை பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை போல சாகம்னு சொல்லுங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, என்னதான் நடக்குது என கத்தி கூச்சலிட்டும் அமைச்சர்கள் அதை கண்டு கொள்ளாமல் காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர். நாளைக்கு 10th மேல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு பயமா இருக்குங்க. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு எப்படி தானே நடக்கும்? நாங்க என்னங்க பண்ண முடியும்? அரசாங்கம் என்ன பண்ணுது சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், ஆசிரியர் கூட கேட்ட ஆரம்பிச்சிங்க. அந்த ஆசிரியர் போய் அடிக்கிறதுக்கு கெஞ்சாசு போய் அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. அப்போ சட்டம் என்ன பண்ணுது? போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க? இந்த பசங்களை என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. செய்தியாளர்களையும் தங்களையும் உள்ளே விடாமல் தடுத்து அமைச்சர்களுக்கு மட்டும் எவ்வளவு பாதுகாப்பு தரும் காவல்துறை இந்த பாதுகாப்பை முன்கூட்டியே பள்ளி வளாகத்தில் கொடுத்திருந்தால் ஒரு உயிரை பலி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என உறவினர்கள் ஆவேசமாக முழக்கமிட்டனர். இப்ப கூட எங்க அண்ணன் பையன் என்ன நடந்தது, உள்ள என்ன போய் பேசினார், எங்க வீட்லயே எங்களை சேர்க்கல. எங்க வீட்லயே எங்களை சேர்க்கல. அவர் என்ன பேசினார், என்ன சொல்லிட்டு போனார் கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு பிரஸ் மீட் கூட உங்களுக்கு கூட தரல, எங்ககிட்டயும் சொல்ல. ஒரு மக்கள், நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷன், அவரும் எங்களுக்கு வந்து சொல்ல. என்ன நடக்குது இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்போ இந்த புள்ள, இதுக்கு முன்னாடி இன்னொரு புள்ள அவன் கெஞ்சா வித்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு புள்ளைய சாவ வச்சாங்க ஒரு இடத்துல. உங்களுக்கு நல்லா தெரியும். இது 2வது சம்பவம். இது நம்ம இடத்துல திருவத்தூர்ல இது 2வது சம்பவம். இப்ப இதுக்கு மேல என்ன காவல்துறை என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? பள்ளிகளில், கல்லூரிகளில் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு அமைச்சர் அவர் பதில் சொல்லாமல் போயிருக்காரு.